இன்னைக்கு நாம 1972ல் பிரையன் டி பால்மாவோட இயக்கத்துல ஒரு அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஹாரர் படமா வெளியான சிஸ்டர்ஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் என்ன பண்ணிருப்பான், அவங்களோட பேர் வந்து பிலிப். அவர் வந்து ஒரு ரூமுக்குள்ள ட்ரெஸ்ஸை வந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே ரூமுக்குள்ள இன்னொரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து உள்ள வராங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு கைத்தடி இருக்கு. அதை வச்சு எல்லா பக்கட்டும் வந்து தட்டி பார்த்துட்டு உள்ள வந்து யாரும் இல்லைன்றத வந்து நினைச்சிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து மாத்தலாம் சொல்லி கலட்டிட்டு இருக்காங்க. அப்ப உள்ள இருக்க அந்த பையன் பிலிப் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், அந்த பொண்ணே வந்து குறுகுறுன்னு பாக்குறான். அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டேனியல். இப்ப வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு கர்ட்னு சொல்லி ஒரு சவுண்ட் ஒன்று வருது. அப்பதான் நமக்கே தெரியுது இது வந்து ஒரு டிவி ப்ரோக்ராம் அப்படின்னு. உள்ள இருக்க அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அவங்களோட அந்த கேண்டிடேட் கிட்ட இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அந்த பையன் வந்து குறுகுறுன்னு வந்து இதான் நல்ல சான்ஸ் சொல்லிட்டு அந்த பொண்ணே வந்து பார்த்துருப்பானா, இல்ல வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்திருப்பானா, இல்ல ஜென்டில்மேனா வந்து அங்கிருந்து விட்டு விலகி போயிருந்திருப்பானா அப்படின்னு சொல்லி 3 ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அங்க இருக்க அந்த கேண்டிடேட்டும் பாத்தீங்கன்னா தப்பான ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ள இருக்க அந்த 2 ஆக்டர்ஸும் வந்து வின் பண்ணிடுறாங்க. அதனால அந்த ஹோஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிலிப்க்கு வந்து நீங்க வந்து வின் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு வந்து நியூயார்க்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல 2 நைட் வந்து ஸ்டே பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வவுச்சர் தரோம், இதை வந்து நீங்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம டேனியல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு கட்லரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி வந்து வின் பண்ணியிருந்திருக்கீங்க அப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு டேனியல் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பிலிப் கிட்ட போயிட்டு, பிலிப் இந்த மாதிரி வந்து நானும் வந்து தனியாக தான் இருக்கேன், நீங்களும் அந்த ஹோட்டல் ரூமில் வந்து தனியாக தான் இருப்பீங்க, எதுக்கு அங்கே இருக்கீங்க, பேசாமல் என் கூட வாங்கலே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், யோசிச்சுட்டே இருந்துட்டு ஓகே இது வந்து ஒரு நல்ல சான்ஸ்னு நினச்சிட்டு அந்த ஹோட்டலுக்கு வந்து போகிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அங்கே போயிட்டு அவங்க 2 பேர் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பையன் என்ன பண்ணுறான், பார்க்குறக்கே ரொம்ப வயசானவங்க மாதிரி இருக்காங்க. அவர் வந்து நம்ம டேனியல் கிட்ட வந்து இந்த மாதிரி டேனியல் என் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் வந்து ஒன்றா போகலாம், என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி வந்து கூப்பிட்றான். ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர், அவருக்கும் நம்ம டேனியலுக்கும் ஃபர்ஸ்டே வந்து கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் அவங்க 2 பேரும் வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க கூட வந்து வாழாமல் தனியாக தான் இருந்திருப்பாங்க. இப்போ இவர் என்ன பண்ணியிருப்பானா, மறுபடியும் என் கூட வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்காது, என்னால் வர முடியாதுன்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இதை பார்க்குற நம்ம பிலிப் என்ன பண்ணியிருந்திருப்பானா, ஏய் என்ன பண்ணுற, அவங்க தான் முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல, கையை விட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோன்னே வெயிட்டர் வந்து கூப்பிட்டுருவாங்க. அந்த வெயிட்டர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டாக்டர் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிருந்திருப்பாங்க. டக்குன்னு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு டேனியலோட அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனியல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வந்து குடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பிலிப் வந்து அந்த அளவுக்கு குடிக்கல, நிதானமாக தான் இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவன் கிட்ட வந்து ஒரு மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனு வந்து அந்த பொண்ணோட இன்டென்ஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்து டக்குன்னு ஒன்று சேர்ந்துறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு வந்து முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் வந்து விடியுது. இவன் என்ன பண்ணுறான், எப்பவும் போல வந்து சரி கிளம்பிடலாம் சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றலாம் சொல்லிட்டு எந்திரிச்சிருந்திருப்பான். அப்போதைக்கு அந்த பொண்ணு வந்து அங்கே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, சரி வாஷ் பேஷனுக்கு போயிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும், அதுக்காக எப்போவுமே வந்து அவங்க மெடிக்கேஷன் எடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மெடிக்கேஷன் எடுக்கும் போது 2 மாத்திரை வந்து போட்டுருந்துருப்பாங்க. இன்னும் 2 மாத்திரை வந்து அந்த சிங்க் மேலே வந்து வச்சுருந்துருப்பாங்க. அது இல்லை அப்படின்னா அவங்க வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்க வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இல்லைனா ஒரு கிரேசியான ஒரு பர்சனாக வந்து மாறிடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டேனியல்னு சொல்லி ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு கதவை தந்துட்டு இன்னொரு ரூம்குள்ள வந்து போயிருந்துருப்பாங்க. அங்கே அந்த பொண்ணு வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இந்த பக்கம் நம்பால் என்ன பண்ணியிருந்திருப்பான், சரி நம்ம வந்து காலையில் விடிஞ்சிருச்சு இங்கேருந்து கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், அந்த சட்டையை எடுத்து உதறிட்டு அப்படியே எடுத்து போகலான்னு பார்த்துருப்பான். அப்போ அந்த சட்டை என்ன பண்ணியிருந்திருக்குன்னா அந்த சிங்கில் இருக்க அந்த 2 மாத்திரை மேலே பட்டு அந்த மாத்திரை வந்து அப்படியே சிங்குக்குள்ளே விழுந்துருது. இவன் என்ன பண்ணா ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே போகலான்னு பார்த்துருப்பான். அப்போ அந்த பொண்ணு வந்து கதவை தந்துட்டு உள்ளே வந்துருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லி இவனு வந்து கேட்டுருந்துருப்பான். அந்த பொண்ணு அழுகிற மாதிரி இருந்திருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களோட பேர் வந்து டாமினிக், அவள் தான் இங்கே வந்தா, என்னை பார்த்து திட்டிட்டு வந்து போயிட்டா ஏன்னு சொல்லி அவன் வந்து கேட்டுருந்துருப்பான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து எங்கள் 2 பேருக்கு வந்து பர்த்டே, நாங்கள் 2 பேருமே வந்து ஒரு ட்வின்ஸு, ஆனால் நீ வந்து என் ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு வந்து போயிட்டா, அது வந்து அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே வந்து தெரிஞ்சிருந்திருக்காது. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி மாத்திரை வந்து தீர்ந்து போச்சு, நீ உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்களேன்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், பிலிப் வந்து அந்த கோட்லாம் மாட்டிட்டு அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அந்த மெடிக்கேஷன்லாம் வாங்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே வந்து சொல்லியிருந்திருப்பானா. சரி அந்த பொண்ணை வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பேக்கரிக்கு போயிருந்திருப்பான். அப்போ அந்த பொண்ணோட பேரை போகிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து சிஸ்டர் இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்களோட பேர் பார்த்தீங்கன்னா டாமினிக்கு. சரி 2 பேரோட பேரையும் வந்து சேர்த்து அந்த கேக் மேலே வந்து எழுதி கொடுங்கன்னு சொன்னோன்னே அங்கே இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து எழுத தெரிஞ்சிருக்காரு. அந்த டிசைனர் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே பரவாயில்ல நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க தான் வந்து எழுதி கொடுத்துருந்துருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ரூம்குள்ளே வந்து அந்த மாத்திரையோட பவர் வந்து தீர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கும். அவங்க
அவங்களால வந்து சரியா நின்று கூட இருந்திருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா வேக வேகமா அந்த சிங்க்குக்கு வந்து மறுபடியும் வந்திருந்திருப்பாங்க. மேலே வச்ச அந்த 2 மாத்திரையை பார்த்துருந்துருப்பாங்க. அது வந்து இருந்திருக்காது. எங்கேயும் தேடிக்கிட்டே இருந்தாக்கல அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான், கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு மறுபடியும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ள வந்திருந்திருப்பான். அங்க வந்ததுக்கு அப்புறம் இவளை வந்து பார்த்துருந்திருப்பான். அவ வந்து பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்போ இவன் என்ன பண்றானா, சரி இவளை வந்து எழுப்ப வேணாம், நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த திங்ஸை வச்சுட்டு அந்த கேக்ல வந்து கேண்டில்ஸ்லாம் வச்சு அதெல்லாம் நல்லா கொளுத்தி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பாக்ஸ் மேலே வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு வர்றான். அவளை வந்து எழுப்பி விட்டுட்டு, இங்கே பாரு இன்னைக்கு வந்து உனக்கு பர்த்டே தானே, எழுந்திரி இந்த கேக்கை மட்டும் வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், முன்னாடி வந்து நீட்டுறான். அந்த பொண்ணு டக்குன்னு அந்த கத்தி எடுத்துட்டு அப்படியே அவன் மேலே வந்து மாங்குன்னு வந்து குத்துறாங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, நில குழஞ்சு போய் கீழே வந்து விழுந்துடுறான். ரத்த வெள்ளத்தில் வந்து மிதக்கிறான். அப்படியே மெதுவாக வந்து ஊர்ந்து போகிறான். அந்த கத்தி பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்கு. இந்த பொண்ணு வந்து அப்படியே பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி அப்படியே வந்து கத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. டக்குன்னு அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்து அப்படியே ஊர்ந்து போகிறத பார்த்துட்டு அப்படியே அந்த கத்தியை மறுபடியும் எடுத்து மாங்குன்னு வந்து குத்துறாங்க. அப்படியே இவன் என்ன பண்ணுறான், மெதுவாக அப்படியே ஊர்ந்து போயிட்டு இங்கே இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருந்திருக்கும். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ இவங்க இருக்க அந்த ரூம்ல இருந்து பார்த்தா எய்த்தாப்பில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்து பார்க்க முடியும். ஸோ நம்ம பிலிப் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட அந்த ரத்தத்தை எடுத்து அந்த விண்டோவில் வந்து ஹெல்ப்னு சொல்லி எழுதுறாங்க. அப்போ அந்த விண்டோ மூலமாக ஆப்போசிட்டில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து பார்த்துறாங்க. அந்த பொண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ். அவங்க வந்து ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டும் கூட, நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வந்து எழுதுவாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குறானே, யாரோ ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு போலீஸ்க்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணிட்டு இப்போ இந்த சீனை பாருங்களேன், ரொம்ப சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. 2 சீனையும் வந்து பேரலாக வந்து காமிச்சிருந்திருப்பாங்க பாதி ஸ்க்ரீனில். இப்போ இந்த பக்கம் இந்த பொண்ணு என்ன பண்ணியிருந்திருப்பான், வேகமாக வந்து போலீஸ்க்கு வந்து கால் பண்ணோன்னே போலீஸ் வர்றதுக்காண்டி அந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம டேனியல் இருக்கா இல்லையா, அவளை வந்து பார்க்கறதுக்காண்டி அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஒருத்தன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர், அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அங்கே வந்துருப்பான். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எதுவுமே வந்து நடக்காத மாதிரி வந்து வந்துருப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும். அதனால வந்து டக்குன்னு வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. இப்போ அந்த டாக்டர் உள்ள வந்தோடனே அங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு, என்னாச்சு நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஆனால் அது வந்து டேனியலுக்கு வந்து சுத்தமாக புரியல. என்ன பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே திரும்பி பார்க்குறான். அங்கே வந்து ரத்தமாக வந்திருக்கு. என்னாச்சு நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாங்க. நான் ஒன்றும் பண்ணல, ஒருவேளை வந்து அது டாமினிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிறாங்க. சரி இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விஷயத்த வந்து யாருமே வந்து பார்த்தாங்களா என்னன்னு வந்து நம்மளால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. உடனே யாருமே வரதுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நல்லா கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, அந்த டெட் பாடியை தூக்கி அங்க வந்து ஒரு சோஃபா இருக்கும். இப்போ சோஃபா அப்படின்னா கீழே வந்து உட்கார இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து 2 லேயர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுல ஒரு லேயர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா அவனோட டெட் பாடியை போட்டு அதை அப்படியே மூடி அப்படியே வச்சிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்கார ஸ்டேஜுக்கு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா 2-3 தலகாணியெல்லாம் வந்து தூக்கி போட்டுருந்துருப்பாங்க. அந்த ரத்தம் கித்தம் அந்த விண்டோ எல்லாத்தையும் வந்து அப்படியே தொடச்சி க்ளீனாக வச்சிருந்துருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, போலீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து பார்த்தேன், ஆப்போசிட்டில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட் வந்து எனக்கு தெரியும், அங்கே வந்து டேனியல் பிரிட்டன் சொல்ல போகிற ஒரு மாடல் தான் வந்து தங்கியிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க மேலே தான் வந்து டவுட்டாக இருக்குது, ஒரு பையனை வந்து கொலை பண்ணாங்க, அதை என் கண்ணால் பார்த்தேன்னு அவங்க வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த போலீஸ் வந்து நம்புற மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிறத வச்சு நாங்கள் எப்படி போய் வந்து ஒருத்தவங்களோட வீட்டில் வந்து சர்ச் பண்ண முடியும், எங்களுக்கு வந்து வாரண்ட்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் பண்ண முடியாது மேம், இதுக்கு வந்து ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆதாரம் இருக்குது நான் வந்து காட்டுறேன், நம்ம வந்து அந்த வீட்டுக்கு போனால் தான் வந்து அதை என்னால் நிரூபிக்க முடியும்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறம் அந்த போலீஸும் வந்து கன்வின்ஸ் ஆகி அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டேனியலோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் கதவை தட்டினோடனே அவங்க வந்து திறக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த போலீஸ் வந்து கேட்குறாங்க டேனியல் கிட்ட வந்து, இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, கிரேஸ்ன்ற இந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு கொலை நடந்ததாக வந்து சொல்கிறாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோன்னே, கொலையா, இல்லையே நான் வந்து வெளியில் கிளம்புறதுக்காண்டி நான் வந்து கிளம்பிட்டு இருக்கேன், பாருங்க எல்லா இடமும் வந்து க்ளீனாக தான் இருக்குது, நீங்கள் எதை பற்றி வந்து சொல்கிறீங்க, ஒருவேளை அவங்க வந்து கனவு கொண்டிருக்கலாம்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா டேனியல் வந்து. ஆனால் இது பார்த்தீங்கன்னா கிரேஸ்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, இவன் வந்து போய் சொல்கிறான் அப்படின்றது மட்டும் அவங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கும். அதே சமயம் இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் வந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணியிருப்பான், உள்ளே இருக்க அந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பெரிய பேக்குள்ளே போட்டு அதை வெளியில் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்க 3 பேரும் இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறத வந்து அவன் பார்த்துருந்துருப்பான். ஸோ அதனால் அவன் என்ன பண்ணியிருப்பானா, பி ப்ரிப்பேர்டாக வந்து அந்த பொருளை வந்து வெளியில் டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி மறுபடியும் உள்ளே வந்துருப்பான். இந்த பொண்ணு தான் போய் வந்து கூப்பிட்டுருந்துருப்பாங்க, இங்கே பாருங்க என்னோட ஹஸ்பண்ட்லாம் வந்துட்டாங்க, நாங்கள் வந்து வெளியில் கிளம்பிட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நாங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களோட ரூமை வந்து சர்ச் பண்ணிக்கலாமா சொல்லி அந்த போலீஸ்காரன் வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவளும் ஓகே சொல்லிடுறான். எல்லா ரூமுக்கு போய் வந்து தேடி பார்க்குறாங்க. அதே சமயம் இந்த கிரேஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோஃபா மேலே தான் உட்காந்துருக்கா, ஆனால் அவளாலே வந்து கண்டுபிடிக்க முடியல. அவளும் வந்து ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து போயிடறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரேஸ் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்திருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்த்டே
பர்த்டே கேக் வந்து ஒன்று இருந்திருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து பர்த்டே, அந்த கேக்கை வாங்கினது அந்த பிலிப்பு. ஸோ அந்த கேக் எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து டேனியல் அண்ட் டொமினிக்னு வந்து பேர் எழுதிருந்திருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, அந்த கேக் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பாருங்க டேனியல் டொமினிக்னு வந்து எழுதிருக்கு. அப்போ இந்த பொண்ணு மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இங்கே இருந்திருக்காங்க, அந்த பொண்ணு தான் வந்து ஒரு பையனை வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொன்ன வாக்கில் நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா வலிக்கு விழுந்து அந்த கேக் வந்து கீழே விழுந்திருக்கும். அது வந்து அந்த போலீஸ்காரோட காலில் பட்டோன்னே அவருக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும். அதனால வந்து அந்த கேக்கில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்றத அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து காட்ட முடியாமலே வந்து போயிருந்திருக்கும். உடனே நம்ம கிரேஸை பிடிச்சி அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் திட்டிடுறாங்க, இந்த மாதிரி வந்து நீங்க எதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேரும் வந்து கிளம்பிட்டு தான் இருக்காங்க, இங்க வந்து எதுவுமே நடக்கல, பார்த்தாவே தெரியலையா எந்த விதமான தடையுமே இல்லைன்னு சொன்னோன்னே நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அங்க இருக்க அந்த குப்பை தொட்டிக்குள்ள நம்ம பிலிப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த கேக்கை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸை வந்து அங்க இருக்க அந்த குப்பை தொட்டியில வந்து போட்டிருந்திருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பானா அந்த குப்பை தொட்டியை வந்து எடுத்து பார்த்துருப்பான். அந்த கடையோட அட்ரஸ் வந்து இருந்திருக்கும். இவளுக்கு வந்து ரொம்ப வருத்தமா தான் இருந்திருக்கும். அந்த போலீஸ்காரங்களும் திட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பான், அவளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலான்னு பார்த்துருப்பான். அங்க வந்து அவங்க அம்மா வந்து பார்க்குறான், இன்னைக்கு வந்து மண்டேல நீ வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம்மா அதுக்கு தான் வந்து நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க, சரி என் கூட வா உன்னை வந்து நான் விட்டுட்டு போறேன்னு சொன்னோன்னே இவங்க 2 பேர் வந்து கார்ல வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த கடையை வந்து பார்த்துறாங்க. இருங்கம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த பேக்கரிக்குள்ள வந்து போறாங்க. அங்க இருக்க ஒரு லேடி கிட்ட வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி பர்த்டேக்கு வந்து யாராச்சும் ஒரு பையன் வந்து கேக் இது வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்லி கேட்டோன்னே ஆமா இங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு போறாங்க, நான் யாருன்னு வந்து சொல்ல அப்படின்னு அந்த கேக்ல கூட வந்து 2 பேரோட பேர் எழுதிருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னே ஆமா டைசி அண்ட் டைசி அப்படின்ற மாதிரி 2 பேர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அவங்க கூட வேலை பார்க்குற இன்னொரு பொண்ணு வந்து சொல்லுவாங்க, அது வந்து டைசி கிடையாது, அது வந்து டேனியல் அண்ட் டொமினிக்னு சொன்னோன்னே இவளுக்கு வந்து புரிஞ்சு போயிடும். டக்குனு அவன் என்ன பண்றான், அவன் கையில வச்சிருக்க ஒரு நோட்ல வந்து அந்த பேரை எழுதிக்கிட்டு அங்க இருந்து வந்து கிளம்பி போயிடுறான். அப்படியே வெளியில போற நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அங்க இருக்க ஒரு டெலிஃபோன் பூத்துல வந்து இவங்க கூட வேலை பார்க்குற ஒரு எடிட்டருக்கு வந்து கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த எடிட்டர் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நீங்க வந்து இந்த விஷயத்தை வந்து போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும், நம்மளோட வேலை வந்து ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நியூஸா வந்து போட்டுக்கலாம், இப்போ வந்து நீங்க போலீஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னோன்னே அப்ப அவ வந்து சொல்லுவா, நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் டைமே வந்து நாங்க எல்லாருமே போயிட்டு அவங்க வீடையும் வந்து செக் பண்ணிட்டோம், ஆனா அந்த போலீஸ்காரங்க வந்து எதையும் நம்புற மாதிரியே இல்ல, அவர் வந்து ஒரு ராசிஸ்ட்னு நினைக்கிறேன், ஏன்னா இறந்து போனவங்க வந்து ஒரு பிளாக்கா இருக்கிறதுனால இந்த கேஸை வந்து அவங்க எடுக்க மாட்டேறாங்க, எனக்கு வந்து போலீஸ் மேல வந்து நம்பிக்கை இல்லைன்னு சொன்னோன்னே அப்ப அந்த எடிட்டர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டிடெக்டிவ் வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேர் வந்து லார்ச், அவர் வந்து நீங்க ஹையர் பண்ணிக்கோங்க, அவர் வந்து நீங்க சொல்ற எல்லாத்தையும் வந்து கேட்பாங்கன்னு சொன்னோன்னே அந்த லார்ச்ன்றவரை வந்து பார்க்கறதுக்காண்டி வந்து போயிருந்திருப்பா. அப்ப அந்த காருக்குள்ள உட்காந்துருக்கும் போது அவர் வந்து சொல்லுவாங்க, நீங்க சொல்ற மாதிரி மேம் அந்த வீட்டுக்குள்ள வந்து நான் எப்படியாச்சும் போயிடுறேன், ஏன்னா இந்த வண்டியை வந்து நான் விண்டோ கிளீன் பண்ற வண்டின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், ஸோ வந்து நான் விண்டோ கிளீன் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படியாச்சும் போயிட்டு ஏதாச்சும் தடையும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு வந்து நான் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து என்ன வந்து வாட்ச் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க வந்து ஒரு டைம் வந்து கால் பண்ணுங்க, ஒரு டைம் கால் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து எடுக்க மாட்டேன், ஓகே அது வந்து நீங்க தான் கூப்பிடுங்கன்னு நினைச்சிட்டு நான் உடனே அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே நம்ம லார்ச் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டேனியலோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து போயிருந்திருப்பாங்க, தன்னை வந்து ஒரு விண்டோ கிளீன் பண்றவன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விண்டோவா போயிட்டு அப்படியே கிளீன் பண்ற மாதிரி உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தேடிட்டே இருந்திருப்பாங்க. அதே சமயம் நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்து பைனாகுலர் மூலமா அவர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவனு என்ன பண்ணியிருப்பான், உள்ள போயிட்டு ஒரே ஒரு ஃபைலை மட்டும் வந்து எடுத்துருப்பான். அந்த ஃபைலை எடுத்ததுக்கு அப்புறம் காருக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி வந்து கையை ஆட்டி இருந்திருப்பான். உடனே இவன் என்ன பண்ணியிருப்பான், அந்த காருக்கு வந்து போலான்னு போயிருந்திருப்பான். அட் த சேம் டைம் அந்த டாக்டர் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம டேனியல் கூட இருக்க அந்த ஹஸ்பண்ட், அவன் என்ன பண்ணியிருப்பானா நிறைய ஆள்களை கூட்டிட்டு வந்துட்டு அந்த சோஃபாவை எடுத்துட்டு நீங்க கொண்டு போய் கனடால வந்து போட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கார் கம்பெனி கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2-3 ஆளை விட்டுட்டு அந்த சோஃபாவை தூக்கிட்டு வண்டியில வந்து ஏத்திருந்திருப்பாங்க. நம்ம லார்ச் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருப்பானா அந்த வண்டியில ஏத்துனதுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணியிருப்பான், இந்த பொண்ணை பாக்குறதுக்காண்டி இவனோட காருக்கு அங்க வந்து இருந்திருப்பான். அப்பா வந்து சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு என்னமோ வந்து டவுட்டா இருக்கு, இவங்க 2 பேர் வந்து கொலை பண்ணியிருக்கான்னு வந்து எனக்கு வந்து தெரியுது, ஆனா கொலை பண்ண அந்த டெட் பாடியை வந்து உள்ள இருக்க அந்த சோஃபாக்குள்ள தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நீ எப்படி சொல்றேன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். ஏன்னா அதை தூக்கும் போது ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து சோஃபா இருக்காது, எனக்கு என்னமோ வந்து ரொம்ப டவுட்டா இருக்கு, அப்ப இந்த வண்டி எங்க போகுதுன்றத வந்து ஃபாலோ பண்ணா அப்படின்னா என்னால வந்து அதுக்குள்ள இருக்கிறது டெட் பாடி என்னன்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், நான் வந்து அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னா என்கிட்ட இந்த ஃபைல் இருக்கு, இதுல வந்து முக்கியமான டேட்டாலாம் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பத்தி ஏதாச்சும் வந்து கண்டுபிடிக்க முடியுமா சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணி போயிருந்திருப்பான். இவன் என்ன பண்றான், அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு அதை வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கறான். அதுல பாத்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கன்ஜாயிண்ட் ட்வின்ஸ், சைமன்ஸ் ட்வின்ஸ் இந்த மாதிரி நிறைய எழுதிருந்திருக்கு. அப்படின்னா என்ன சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அந்த இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த சைமன்ஸ் ட்வின்ஸ்னு போட்டு டேனியல் அண்ட் டொமினிக்னு போட்டோன்னே ஒரு ஆர்டிகல் வருது. அந்த ஆர்டிகலை பார்த்துட்டு இதை எழுதின அந்த எடிட்டர் யாருன்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு வந்து போறான். அங்க போனதுக்கு அப்புறம் அந்த எடிட்டர் கிட்ட வந்து கேக்குறாங்க, நீங்க தானே வந்து இதெல்லாம் பண்ணீங்கன்னு கேட்டோன்னே ஆமா நான் தான் பண்ணேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சு, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னே இல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்காண்டி தான் நான் தேடிட்டு இருக்கேன்னு வந்து இவ்வளவு சொல்லியிருந்திருப்பான். ஓகே நானும் வந்து ஏதாச்சும் முயற்சி பண்றேன், உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண
முடியுமான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, என் கூட வாங்கல, என்கிட்ட வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, அதை வந்து உங்ககிட்ட காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க இருக்க ஒரு ஃபுட்டேஜை வந்து ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்ப அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் டேனியலும் டொமினிக் இருக்கிறத வந்து காட்டுறாங்க. சின்ன வயசுல இருக்கும்போது அந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க 2 பேரோட கதை பத்தி சொல்லுங்க அப்படின்னோடனே அப்பதான் அவர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி டேனியல் டொமினிக்னு பிறக்கும் போதே வந்து உடல் ஒட்டி பிறந்த 2 இரட்டைகள் வந்து இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அதாவது டேனியல் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணாகவும் டொமினிக் வந்து ரொம்ப அடமண்டான ஒரு பொண்ணாகவும் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதனால அவங்க 2 பேரும் வந்து உடம்ப பிரிச்சாங்கன்ற ஒரு நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க 2 பேருக்கு வந்து ஆபரேஷன் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வந்து எங்களுக்கு தெரியலன்னு வந்து இந்த எடிட்டர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. கன்ஃபார்ம் உங்களால சொல்ல முடியுமா, வேற ஏதாச்சும் வந்து நடந்துச்சான்னு சொல்லி கேட்டோன்னே நான் வந்து இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு நர்ஸு கிட்ட வந்து ஒரு $20 வந்து லஞ்சம் கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி வந்து நான் கேட்டிருந்தேன். அப்ப அங்க இருக்க அந்த நர்ஸ் வந்து அந்த ஆபரேஷன் நடக்கும்போது டாமினிக்னு சொல்லப்படுற அந்த இரட்டையர்கள ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது வந்து இவளுக்கு பக்குன்னு இருந்திருக்கும். ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல இவ வந்து இவளோட அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அபார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது யாரோ ஒரு பொண்ணு ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணாங்க, அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தாங்க அப்படின்னு தான் வந்து அந்த போலீஸ்காரங்க கிட்ட வந்து சொல்லியிருந்திருப்பான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவாள வந்து அந்த கொலையை பண்ணது டேனியல்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியல. அந்த பொண்ணு வந்து வேற மாதிரி இருந்தா, ரொம்ப விசித்திரமா இருந்தா, அவ ட்ரெஸ்ஸே வந்து வேற மாதிரி போட்டிருந்தா அப்படின்னா அந்த டைம் வந்து போலீஸ் கிட்ட வந்து இவ வந்து சொல்லியிருந்திருப்பா. இப்போ வந்து இவளுக்கு புரிஞ்சு போயிருந்திருக்கும். அப்ப இது வந்து 2 பொண்ணு, அதுல ஒரு பொண்ணு வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா இந்த கொலையை பண்ணது வந்து அந்த டேனியல் தான் அப்படின்றது வந்து இவ வந்து புரிஞ்சுக்கிறான் நம்ம கிரேஸ். ஸோ உடனே இவ என்ன பண்றான், மறுபடியும் வந்து அவளோட வீட்டுக்கு வந்து போறான். அன்னைக்கு நைட்டு வந்து மறுபடியும் அந்த அபார்ட்மெண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. அப்ப அந்த டாக்டரும் இந்த டேனியலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பெரிய பிரச்சனையே வர மாதிரி இருக்கு. அப்ப அந்த டாக்டர் என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கூட்டுக்கிட்டு எங்கேயோ வந்து கார்ல வந்து போற மாதிரி இருக்கு. உடனே நம்ம கிரேஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒன்று இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் வந்து காரை நிறுத்திட்டு அந்த டாக்டரும் நம்ம டேனியலும் வந்து அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் வந்து பேசிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதை தூரமா நின்று நம்ம கிரேஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா வாட்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அவங்களும் என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் உள்ள போலாம்னு சொல்லிட்டு கதவுக்கு பக்கத்துல வந்து நின்றுகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்ப எய்தாப்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு புல்லு வெட்டுறதுக்கு வந்து ஒருத்தர் இருந்திருப்பான். அவன் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே இந்த மாதிரி நான் அந்த டாக்டரை வந்து பார்க்கலாம் வந்தேன், உண்மையிலேயே வந்து இங்க என்ன நடக்குன்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ரூம்குள்ள வந்து போங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கிரேஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பக்கத்துல இன்னொரு ரூம் இருந்திருக்கும். அந்த ரூம்குள்ள போயிட்டு அங்க வந்து ஒரு டெலிஃபோன் இருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பான். அப்ப அந்த டெலிஃபோன் எடுத்து போன் பண்ணலாம், போலீஸ்க்கு வந்து இந்த தகவல் எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது உள்ள இருக்க இன்னொருத்தவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து கத்தி இருந்திருப்பாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மென்டலி வந்து அஃபெக்ட் ஆன ஒரு பர்சன். அப்ப உள்ள இருக்க ஒரு ஜூனியர் டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆமா நீங்க யாரு, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்ல எனக்கு வந்து தெரியுது, உள்ள இருக்க அந்த டாக்டர் வந்து அந்த டேனியல் பொண்ணு வந்து ஏதோ பண்ணாங்க, ஊசிலாம் வந்து போட்டாங்க, அந்த பொண்ணை வந்து அவர் ஏதோ பண்றாரு, இங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பா நடக்குது அப்படின்னு வந்து இவ வந்து சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ வந்து நிறைய ஆர்டிகிள்லாம் வந்து எழுதுனாங்க, இவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொன்னேன் பாத்தீங்களா. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட வேலையில வந்து இந்த ஹாஸ்பிட்டலை பத்தி தான் வந்து ரொம்ப தப்பா வந்து உள்ள நிறைய பேர் வந்து கொலை பண்றாங்க, ஏதோ வந்து பண்றாங்க சொல்லி நிறைய ஆர்டிகிள் வந்து இவ தான் வந்து எழுதியிருந்திருப்பான். அதனால இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இப்ப டேனியல் வச்சு நடக்கிறத பார்த்தோன்னே இதை பத்தி போலீஸ் கிட்ட வந்து தகவல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவன் என்ன பண்ணிருப்பானா அங்க இருக்க அந்த டெலிஃபோன்ல வந்து கால் பண்ண பார்த்துருப்பான். அப்பதான் வந்து அந்த பொண்ணு வந்து தடுத்துருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை எல்லாத்தையும் அந்த ஜூனியர் டாக்டர் கிட்ட வந்து சொன்னோன்னே அப்பெல்லாம் இங்க வந்து எதுவும் நடக்கல மேம், நீங்க வந்து ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் சரி, நீங்க யாருன்னு சொல்லி கேட்டோன்னே அவ வந்து அப்படியே நின்றுருப்பா. அதே சமயம் அந்த டாக்டர் வந்து உள்ள மறுபடியும் வந்திருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் பார்த்தோன்னே நீ வந்து ஒரு கொலகாரன்ற மாதிரி வந்து நம்ம கிரேஸ் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து சொல்றாங்க அந்த ஜூனியர் டாக்டர் கிட்ட, நீங்க பாருங்க இந்த பொண்ணு வந்து நேத்து நைட் இங்கே தான் வந்தாங்க, இந்த பொண்ணோட பேர் வந்து மார்கரெட், இவ வந்து நம்மளோட ஒரு பேஷண்ட், இவளை வந்து நீங்க தான் வந்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மறுபடியும் வெளியில போயிருந்திருப்பாங்க. அப்ப அந்த ஜூனியர் டாக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பொண்ணை கிரேஸை கூட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. என்னோட பேர் வந்து மார்கரெட்லாம் கிடையாது, என்னோட பேர் வந்து கிரேஸ், நீங்க வந்து ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க, உள்ள வந்து ஏதோ தப்பா நடக்கும்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஒரு நர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த நர்ஸும் அந்த ஜூனியர் டாக்டரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கிரேஸுக்கு வந்து ஊசி வந்து ஒன்று வந்து குத்திடுறாங்க. அப்படியே அந்த பொண்ணு மயக்கமாயிரான். மயக்கமான நம்ம கிரேஸை வந்து தூக்கிட்டு போயிட்டு டேனியல் படுத்திருக்காங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து கொண்டு போய் போட்டுறாங்க. இப்ப அந்த டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா நம்ம டேனியலோட அந்த ஹஸ்பண்ட், அவன் வந்து உள்ள வரான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிரேஸை வந்து பாக்குறான். இப்ப உனக்கு என்ன இங்க என்ன நடக்குன்றது வந்து உனக்கு தெரியணும் அதானே, நான் எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றேன், அப்படியே நீ வந்து கேட்டுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அந்த டேனியல் இருக்காங்க பாத்தீங்களா, டேனியலோட இடுப்பு சைடு பார்த்திருக்க அந்த துணியை வந்து கிழிக்கிறாங்க. கிழிச்சோன்னே அதுல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தழும்பு மாதிரி இருக்கு. அதாவது ஒரு ட்வின்ஸ் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் வந்து இடுப்புல தான் வந்து ஜாயின் ஆயிருந்திருப்பாங்க, இந்த டேனியலும் டொமினிக்கும். அதை வந்து இந்த டாக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் வந்து ஆபரேஷன் பண்ணியிருந்திருப்பான். அப்ப ஆபரேஷன் பண்ணாங்க அப்படின்னா வெட்டி எடுக்கிறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு தழும்பு வரும் இல்லையா, அந்த தழும்பை பார்த்தோன்னு நம்ம கிரேஸ் வந்து அப்படியே கத்த ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்ப அந்த டேனியல் வந்து டக்குன்னு எந்திரிச்சிடறான். இவன் வந்து நம்ம பக்கத்துல வந்து இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அவ
அவ தான் வந்து டொமினிக் அப்படின்னு வந்து இந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்திருப்பான். டொமினிக் இவ தான் வந்து செத்துட்டாலே, இவ எப்படி இங்கே வந்தா அப்படின்னு சொன்னோடனே அப்பதான் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் வந்து உனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து சொல்லு, அப்பதான் வந்து அந்த கிரேஸ் வந்து நம்புவா, அவ யாருன்றத வந்து அவ தெரிஞ்சுக்கணும், நீ பேசு அப்படின்னு சொன்னோடனே அப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிளாஷ்பேக் வந்து ஒன்று வர ஆரம்பிச்சிருக்கும். நம்ம டேனியல் தான் வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் டொமினிக்னு சொல்ல போறது 2 சிஸ்டர்ஸ். அவங்க 2 பேர் வந்து சைமஸ் ட்வின்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த ஃபிளாஷ்பேக் சொல்லும்போது பக்கத்தில் இருக்க நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த சைமஸ் ட்வின்ஸ்ல டொமினிக்னு சொல்ல போற அந்த கேரக்டர் வந்து தான் அந்த கேரக்டரா வந்து அசியூம் பண்ணியிருந்திருப்பான். அதனால நம்ம பார்க்கும்போது இந்த 2 கேரக்டர்ல டாமினிக்கோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்ம கிரேஸ் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஃபிளாஷ்பேக்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமினிக் அண்ட் டேனியல் இவங்க 2 பேரும் வந்து ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து கைவிடப்பட்டிருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு வளர்த்துட்டு வந்திருப்பாங்க. வளர்ந்து பெரியவங்களானதுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியல் வந்து ரொம்ப அன்பான ஒரு பொண்ணு, அந்த டாமினிக் வந்து ரொம்ப அடமண்டான ஒரு பொண்ணு, சொல்றதே வந்து கேட்க மாட்டான், எல்லார்கிட்டையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம டாக்டர் தான் வந்து இவங்க எல்லாத்தையும் வந்து வளர்த்துட்டு வராங்க இல்லையா, அதனால இந்த டாக்டருக்கு வந்து அந்த டேனியல் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்திருக்கும். பிடிச்சி போனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா அந்த டேனியல் கிட்ட வந்து பேசாம வந்து நம்ம 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரி வந்து பேசியிருந்திருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த டேனியலுக்கு வந்து பிடிச்சிருந்திருக்கும். ஆனா இது வந்து அந்த டாமினிக் வந்து பிடிச்சிருந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து ஒட்டிலே இருக்காங்க இல்லையா. ஸோ இவ வந்து சாஃப்டானவனா, அவ வந்து ஹார்டானவ. ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு சுத்தமாக பிடிச்சிருந்திருக்காது. அதனால அவன் என்ன பண்றான், டேனியல் கிட்ட வந்து இங்க பாரு, இந்த மாதிரிலாம் வந்து நீ பண்ணக்கூடாது, நீ வந்து எப்பவுமே தனியாக தான் இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும்ன்ற மாதிரி வந்து அவ சொல்லியிருந்திருப்பான். ஆனா அந்த டேனியல் வந்து கேட்டிருந்திருக்க மாட்டான். அந்த டேனியல் என்ன பண்ணியிருந்திருப்பானா இந்த டாமினிக் வந்து இவ கூடயே இருக்கும்போதும் கூட அந்த டாக்டர் கூட வந்து பிசிக்கலா வந்து ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து இவங்க 2 பேரும் வந்து பார்க்க கூடாதுன்றதுக்காண்டி அந்த டாக்டர் என்ன பண்ணியிருந்திருப்பானா ஒரு ஊசி எடுத்து அந்த டாமினிக்கோட உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டே வந்திருப்பான். ஸோ அவங்க 2 பேரும் வந்து ஒன்னா இருக்கும்போது அந்த டாமினிக் வந்து மயக்கமாயிருந்துருவா. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்க 2 பேரும் வந்து பிசிக்கலா ஒன்னா இருந்ததுனால நம்ம டேனியல் வந்து பிரெக்னன்ட் ஆயிருந்திருப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாமினிக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓஹோ நான் சொல்றதையும் கேட்காம நீ வந்து அவன் கூட வந்து ஒன்று சேர்ந்துட்ட, நீ வந்து உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணோட வயிற்றுல வந்து குத்தி இருந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து கரு வந்து கலைஞ்சு போயிருந்திருக்கும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு வந்து பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும். அப்போ அந்த டாக்டர் வந்து ஒரு முடிவு எடுத்திருந்திருப்பாங்க. அப்போ இன்னுமே வந்து இவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கக்கூடாது, நம்ம 2 பேரும் வந்து செக்ஸ் வச்சுக்கும் போது அந்த பொண்ணு வந்து நம்மளையும் பார்க்குறான், நம்மளை வந்து அந்த டாமினிக் வந்து வாழ விட மாட்டான்றதை அந்த டாக்டர் புரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க 2 பேரும் வந்து நான் பிரிச்சிடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு எடிட்டர் கிட்ட வந்து இந்த விஷயங்களை வந்து கேதர் பண்ண போயிருந்திருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த சமயத்துல இந்த எடிட்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சீன் வரும்போது அந்த எடிட்டரும் வந்து அங்கே தான் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்ட்ரி வந்து மேக் ஆக போகும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ட்வின்ஸ் வந்து பிரிக்க போறாங்கன்ற செய்தி வந்து நாடு முழுக்க வந்து பரவிந்திருக்கும். அதனால எல்லாருமே வந்து அங்கே வந்திருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த டாமினிக் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. அப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டேனியலுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஏன்னா மயக்க ஊசி வந்து போட்டிருந்திருப்பாங்க. அப்போ அவகிட்ட வந்து இந்த டாக்டர் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி உன்னோட குழந்தையும் வந்து இறந்து போச்சு, உன்னோட அக்காவான டாமினிக் வந்து இறந்து போயிட்டாங்க, இதை பத்தி நீ வந்து எதுவும் ஃபீல் பண்ணிக்காதன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதை வந்து அவன் நம்பி இருந்திருக்க மாட்டான், நோன்னு சொல்லி வந்து அந்த டேனியல் வந்து கத்திக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணியிருந்திருப்பானா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மறைக்கிறதுக்காண்டி இவ உடம்புல வந்து ஒவ்வொரு ஊசியா வந்து போட்டுட்டு நிறைய மாத்திரைகளை வந்து இந்த டேனியலுக்கு வந்து கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா இந்த டேனியல் வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மறந்து போயிடுவான், எப்பவுமே வந்து போதையிலே இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு மனப்பிறழ்வாவே இருக்க மாதிரியான ஒரு ஸ்டேஜே வந்து இந்த டாக்டர் வச்சிருந்திருப்பான். அதனாலதான் படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த டேனியல் வந்து ஒரு மாதிரியே வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாத்திரை ஒன்று சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை வந்து எடுத்துட்டே வந்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பானா இந்த டேனியல் கிட்ட வந்து அந்த பிளாஷ்பேக்ல வந்து சொல்ற மாதிரி இருந்திருக்கு, இந்த மாதிரி எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் வந்து உன் கூட தான் வந்து வாழணும்னு நினைச்சேன், ஆனா இதுக்கு தடையா இருந்தது அந்த டாமினிக் தான், அதனாலதான் வந்து எனக்கு அவளை பிடிக்கல, அந்த ஆபரேஷன் அப்ப வந்து அவன் இறந்து போயிட்டா, ஆனா இந்த விஷயம் வந்து உனக்கு பிடிக்கல, இதை வந்து நான் உன்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் உனக்கு வந்து அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் வந்து அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உனக்கு வந்து கொடுத்துட்டே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணு வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி அப்படியே வேகமா டக்குன்னு இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் எந்திரிச்சிடறாங்க. உனக்கு என்னாச்சு அப்படின்னு வந்து அந்த டாக்டர் வந்து பேச போறாங்க. அப்படியே மெதுவா வந்து அந்த பொண்ணை வந்து மறுபடியும் ட்ரிகர் பண்ண பாக்குறாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா கீழே இருக்க ஒரு கத்தியை எடுத்துட்டு அந்த டாக்டர் வந்து டக்குன்னு குத்திடுறாங்க. அதோட அந்த டாக்டர் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறான். இவங்க 2 பேரும் வந்து அப்படியே சண்டை போட்டுட்டே வந்து இந்த கிரேஸ் மேல வந்து விழுந்துறாங்க. கிரேஸ் என்ன பண்றான்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வந்து எந்திரிச்சு பாக்குறான். இந்த டாக்டர் வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்தோன்னா வந்து கத்த ஆரம்பிக்கிறான். போலீஸ் எல்லாம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறாங்க. அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் வந்துருது, இந்த மாதிரி டாக்டர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த டேனியலுக்கு வந்து தெரியாத மாதிரி வந்து அப்படியே அவன் நடந்து வர்றான். அவளுக்கு வந்து ஒண்ணுமே வந்து
வந்து புரியல என்ன நடக்குது அப்படின்னு அங்க இருக்க அந்த போலீஸ்காரங்க வந்து சொல்றாங்க. நீங்க தானே வந்து கொலை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, நான் இது வரைக்கும் யாருமே வந்து ஹர்ட் கூட வந்து பண்ணதில்லை, என்ன வந்து கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து கேக்குறீங்கன்னு சொன்னோன்னே அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா இவரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து நம்ம கிரேஸை வந்து காட்டுறாங்க. ஏன்னா இங்க தாங்க ஒரு ட்விஸ்ட். இப்ப இந்த கிரேஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஜூனியர் டாக்டரும் ஒரு நர்ஸும் சேர்ந்து ஒரு ஊசி போட்டாங்கன்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு மயக்க ஊசி. எப்பவுமே வந்து ஹிப்னடைஸ் பண்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஹிப்னடைஸ் டைம்ல அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பானா, அதாவது அந்த டேனியலோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பானா, இவகிட்ட வந்து நீ இந்த மாதிரி இங்க வந்துட்ட, உனக்கு வந்து எல்லா உண்மையிலையும் வந்து தெரியணும், நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன், அது என்னன்னு வந்து நீ காது கொடுத்து கேளு, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இன்ச் பை இன்ச்சா வந்து கேட்டுக்கிட்டே வா, அதுதான் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, எந்த விதமான மர்டரும் வந்து அந்த வீட்டுல நடக்கல, டேனியல் வந்து கெட்ட எதுவுமே வந்து கிடையாது, அவ வந்து ரொம்ப நல்லவன், எந்த விதமான மர்டரும் வந்து அங்க நடக்கல, இதுதான் வந்து உனக்கு டாஸ்க், யாரு கேட்டாலும் இதுதான் வந்து நீ சொல்லணும்ன்ற மாதிரி வந்து அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் நம்ம கிரேஸ் என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க, அவங்க அம்மா கிட்ட வந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ்காரங்க கிட்ட வந்து இவ வந்து சொல்லியிருந்திருப்பா இல்லையா, அந்த அபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு கொலை நடந்துச்சு, அதை வந்து நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ்காரங்க வந்து நம்பி இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு வந்து இப்பதான் மேம் ஞாபகம் வருது, நீங்க சொன்னதை வந்து நாங்க வந்து நம்பல, இப்போ அந்த டேனியல் தான் வந்து கொலை பண்ணதுக்கான எல்லா தடைகளும் வந்து எங்க கிட்ட கிடைச்சிருக்கு, நாங்க தான் வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னோன்னே அப்பதான் அந்த கிரேஸ் வந்து சொல்லுவா, இது கொலையா, கொலைன்ற வந்து ஒண்ணு வந்து அங்க நடக்கவே இல்லை, டேனியல் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, அங்க வந்து கொலை நடந்தாதானே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சொல்ல, அங்க வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னோன்னே இது வந்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். ஏன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து அந்த ஹிப்னடைஸ் நிலைமையில தான் இருக்கான். இந்த ஒரு சிச்சுவேஷன் தான் பாத்தீங்கன்னா நம்ம டேனியல் வந்து படத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த டாக்டர் ஊசி போட்டுக்கிட்டே இருந்ததுனாலையும் அந்த மெடிகேஷன் அவ எடுத்துக்கிட்டே இருந்ததுனாலையும் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பான், இந்த மாதிரி டாமினிக் வந்து இறந்துட்டான்னு சொன்னதுனாலேயே அவளுக்கு அந்த டாமினிக் இறந்து போனது வந்து அவ மனசுல வந்து பதிஞ்சு போயிடுச்சு. இது ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப படத்துல வந்து இந்த டேனியல் டாமினிக்னு வந்து ரெண்டு பேரும் வந்து ரெட்டையர்கள்னு வந்து நான் சொல்லியிருந்திருப்பேன். இந்த ரெண்டு பேர்ல வந்து நம்ம கிரேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த எடிட்டரை ஃபாலோ பண்ணி போனதுக்கு அப்புறம் அந்த எடிட்டர் ஒரு டைம்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி அந்த டோமினிக் வந்து ஆபரேஷன் பண்ணும்போது அங்கேயே வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பிளாஷ்பேக்ல அந்த டாக்டரும் வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இந்த உண்மையை வந்து நம்ம கிரேஸ் கிட்ட வந்து சொல்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ இந்த டாமினிக்ன்றது யாரு, அப்ப அந்த டாமினிக் வந்து அந்த பிலிப்பை வந்து கொலை பண்ணாங்களா என்னன்றதுக்கு ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாமினிக் வந்து ஆக்சுவலி இறந்து போயிட்டாங்க. அந்த டாமினிக் வந்து ரொம்ப வயலண்டான ஒரு கேரக்டர். அவங்க வந்து நம்ம டேனியல் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட உடம்புக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி வந்து உள்ள இருந்திருப்பாங்க. தட் மீன்ஸ் அன்னியன் படம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து எப்போ வந்து ட்ரிகர் ஆகி வெளியில வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் வந்து இந்த டேனியல் வந்து யார் கூட வாச்சும் செக்ஸுவலா வந்து இருந்தாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து அந்த டாமினிக்ன்ற கேரக்டர் வந்து வெளியில வந்துடும். நீ எப்படி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து படத்துல வந்து டாக்டர் வந்து நம்ம டேனியல் கூட ஒன்னா இருக்கும் போதே இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டாமினிக் வந்து பிடிச்சிருந்திருக்காது. அதனாலதான் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பான், இவ வந்து ட்ரிகர் ஆகிட கூடாதுன்றதுக்காண்டி அந்த டாமினிக்கோட உடம்புல வந்து அந்த ஊசியை போட்டு மயக்கமாயிட்டே வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப அந்த டாமினிக் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த டேனியல் வந்து ரொம்ப பாதிச்சிருந்திருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த டேனியலோட உடம்புக்குள்ளேயே வந்து அந்த டாமினிக் இன்னொரு பர்சனாலிட்டியா வந்து உள்ள இருந்திருப்பாங்க. எப்பெல்லாம் வந்து இந்த டேனியல் வந்து செக்ஸுவலா யார் கூட வச்சு இருக்காங்களோ அப்படின்னா அந்த இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த டாமினிக்ன்ற கேரக்டர் வந்து வெளியில வந்து யார் கூட வந்து அவ ஒன்னா இருந்தாங்களோ அந்த பர்சன் வந்து கொன்றும். சோ இந்த விஷயம் வந்து நடக்க கூடாதுன்றதுக்காண்டி தான் இவ்வளவு வருஷமா இந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பானா, ஒவ்வொரு டைம் வந்து இவளுக்கு ஊசி போறதும் இந்த மெடிகேஷன் கொடுத்து அவளோட மனசுக்குள்ள வந்து அந்த டாமினிக்ன்ற கேரக்டர் வந்து செத்துருச்சுன்னு சொல்லி இவளோட மனசுல வந்து பதிய வச்சுட்டே வந்திருப்பாங்க. அப்பதானே வந்து ஒரு கட்டத்திலயாச்சும் வந்து மாறுவா இல்லையா, அதனாலதான் வந்து பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து செக்ஸுவலா வந்து அந்த டேனியல் கூட இருக்கும்போது அந்த கேரக்டர் வந்து வெளியில வராம இருக்கிறதுக்காண்டி அந்த ஊசியை வந்து போட்டுருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு இவர் என்ன பண்ணியிருப்பானா அந்த பொண்ணு கூட வந்து டக்குன்னு எமோஷனல் ஆகி ஒன்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அந்த டாமினிக்ன்ற கேரக்டர் வந்து வெளியில வந்து இந்த டாக்டர் வந்து போட்டு தள்ளி இருந்திருக்கும். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த பிலிப்பை கொண்டது பாத்தீங்கன்னா இந்த டாமினிக் தான். தட் மீன்ஸ் டேனியலோட உடம்புக்குள்ள இருக்க அந்த இன்னொரு பர்சனாலிட்டி. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து படத்தோட கிளைமேக்ஸ்ல அந்த டாக்டர் இறந்து போனதுக்கு அப்புறமும் கூட அங்க இருக்க ஒரு போலீஸ்காரங்க வந்து நம்ம டேனியல் கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி நீங்க தானே வந்து கொலை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, நான் எங்கே வந்து கொலை பண்ணியிருக்கேன், நான் இது வரைக்கும் யாருக்குமே வந்து ஒரு துரோகமே பண்ணதில்லைன்ற மாதிரி வந்து அந்த விஷயமே நடக்காத மாதிரி வந்து அவ பதில் சொல்லியிருந்திருப்பான். ஏன்னா அவளுக்கே வந்து தெரியல அவளோட உடம்புக்குள்ள இன்னொரு பர்சனாலிட்டியா அந்த டாமினிக்ன்ற கேரக்டர் உள்ள இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பான், அவளை கூட்டிக்கிட்டு போலீஸ் வந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ் வந்து கிரேஸ் கிட்ட வந்து கேட்டிருந்திருப்பாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு கார் ஒன்று வந்து இந்த லார்ஜ்ன்ற ஒரு டிடெக்டிவ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனார் இல்லையா, அவரை வந்து காட்டுறாங்க. இப்போ அந்த சோஃபா வந்து கனடால இருக்க ஒரு பண்ணை வீட்டில் இருக்க ஒரு உழவர் கிட்ட வந்து இருக்கு. அவங்க வந்து கீழே வந்து அந்த சோஃபா வந்து இருக்க மாதிரி இருக்கு. அதை வந்து நம்ம லார்ஜ் என்ன பண்ணியிருப்பானா பக்கத்தில் இருக்க ஒரு போல்ல ஏறி பைனாகுலர் மூலமா என்ன நடக்குன்றதை வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதோட இந்த படமும் முடிஞ்சிரும். இப்போ இந்த படத்தை பத்தி சொல்லணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படமே வந்து
ஸ்பிளிட் பர்சனாலிட்டி கான்செப்டை வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் அன்னியன், நைட் ஷியாமலனோட ஸ்பிளிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிருந்திருப்பாங்க. ஒருத்தரோட உடம்புக்குள்ள வந்து 24 பர்சனாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹை லெவல் கான்செப்டாக இருக்கும். ஸோ மேபி இந்த படங்கள் எல்லாமே வந்து பிரையன் டி பால்மா அவரோட இந்த சிஸ்டர் படத்தோட இன்ஸ்பிரேஷனை தான் இந்த படங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னன்னு வந்து எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த பிரையன் டி பால்மா அவரோட படங்கள் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள்ல பாடி டபுள்ன்ற ஒரு படத்தை வந்து நம்ம ஆல்ரெடி வாய்ஸ் ஓவர் பண்ணி போட்டுருந்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. செம்ம சூப்பரான ஒரு படம். அதே மாதிரி தான் இந்த படமும் பார்த்தீங்கன்னா படத்தோட ஃபர்ஸ்ட்ல இருந்து வெரி ஃபர்ஸ்ட்ல இருந்து படம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரபரப்பாக வந்து எடுத்துருப்பாங்க. எக்கச்சக்கமான ட்விஸ்ட் வந்து நம்ம கிளைமேக்ஸ்ல வந்துகிட்டே இருந்திருக்கும். கடைசியில் யாரா கொலை பண்றான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியா டேனியலோட உடம்புக்குள்ள இருக்க அந்த டாமினிக்ன்ற கேரக்டர். எப்பெல்லாம் வந்து அந்த டேனியல் வந்து ஒருத்தவங்க கூட வந்து செக்ஸுவலா ஈடுபடுறாங்களோ அப்பெல்லாம் அந்த கேரக்டர் வந்து ட்ரிகர் ஆகி டாமினிக் வந்து வெளியில வந்து அந்த பர்சனை வந்து போட்டு தள்ளும். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பை வந்து போட்டு தள்ளியிருந்திருக்கும். இந்த விஷயங்களை நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி தான் அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பான், ஒரு ஊசியை போட்டு நம்ம டேனியலுக்குள்ள வந்து செலுத்திக்கிட்டே வந்துருப்பாங்க. அது மூலமா வந்து அவளை வந்து ஒரு ஹிப்னடைஸ் மூட்லயே வச்சு இந்த மாதிரி டேனியல் இறந்துட்டாங்கன்றத அவளோட மனசுல வந்து பதிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து இவர் என்ன பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் எமோஷனலா பேசி ட்ரிகர் ஆகி அந்த பொண்ணு கூட வந்து ஒன்னாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு வெளியில வர அந்த டாமினிக் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவர் வந்து போட்டு தள்ளியிருந்திருக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவரா இருந்துருங்க மாட்டாங்க. அதனால வந்து அந்த டாக்டர் வந்து இறந்து போயிருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளவுதான் இந்த படத்தோட ஸ்டோரியே. ஆனா 1.5 மணி நேரத்துல எவ்வளவு பரபரப்பா 1972ல எடுத்திருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு வந்து சீட்டேஜுக்கே வந்து நம்ம கொண்டு போயிருந்திருப்பாங்க. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். படத்தோட மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாச்சா இருக்கும். பிரையன் டி பால்மாவோட எல்லா படங்களுமே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பார்க்காதவங்க போய் அவரோட படங்கள் எல்லாத்தையும் வந்து பாருங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில அடல் கண்டென்ட் இருக்கு. இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல்ல போற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.